அன்பு நண்பர்களே, நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ. ரமேஷ் மணிகண்டன், எம்ஏஎம்எல் மற்றும் இளமங்கள் உரிமை கட்சித் தலைவர். ஒரு 2-3 நாளாக தொடர்ச்சியாக திண்டிவனம் ராஜா அவர்களும் மற்றும் அருப்புக்கோட்டை கணேசன், அது மட்டும் இல்லாமல் அவர் கூட சேர்ந்தவங்கெல்லாம் நீதித்துறையை எச்சரிக்கும் வகையில் நீதித்துறைக்கு எதிராக அவதூறான மெசேஜை நிறைய குரூப்பில் அனுப்பி விடுறாங்க. அதில் எனக்கும் அனுப்பினார்கள் மெசேஜ். அதனால் நான் ஒரு பதிவை போட்டிருந்தேன். அந்த பதிவை போட்டதினால் பாஸ்கர் என்பவர் என்னிடத்தில் நிறைய ஆடியோவில் பேசியிருக்காரு. அவர் தேவையில்லாதெல்லாம் பேசினார். அவருக்கு விளக்கம் சொல்லியிருந்தேன். அவர் கடைசியாக அனுப்பிய விளக்கத்தை தான் அவர் பேசின அந்த ஆடியோவை இதில் பதிவிடுறேன். அதை தொடர்ந்து நான் என்னுடைய பதிலையும் அவருக்கு நான் கொடுத்துருக்குறேன். அது என் ஸ்டைலில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளும் நான் செய்யலாம் என்று இருக்கிறேன். அதனால் ஏன்னா நீதித்துறையை எதிர்த்து அவதூறான விஷயங்களை பேசக்கூடாதுல்ல. அதை ஒரு கோர்ட் ஆஃபீஸர், அட்வொகேட்டுன்றது ஒரு கோர்ட் ஆஃபீஸர், அவர் நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல. அதனால் இந்த பதிவை போட்டுட்டு கண்டிப்பாக சட்ட நடவடிக்கைன்றது எடுக்க போகிறேன். அதை வேலையை நிச்சயமாக நான் செய்வேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஆடியோ அவர் பேசின அந்த கடைசியாக என்கிட்ட பேசினார். அதுக்கு முன்னாடி இருக்க ஆடியோக்களும் இருக்கிறது. தேவைப்பட்டால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கொடுப்பேன். இந்த பதிவை போடுகிறேன். இதை தொடர்ந்து அவர் பேசியது, அதற்கு நான் பதில் என்ன கொடுத்தேன்றத விஷயமும் அதில் போட்டிருக்கேன். முழுவதுமாக கேளுங்கள். நிச்சயமாக சட்டத்தில் என்ன இருக்கிறது, சட்டப்படி என்ன செய்யலாம் என்பதும் தெரிந்து கொள்ளலாம். நன்றி நண்பர்களே. அந்த ஆடியோவை கேளுங்கள். சார், இந்த ஜட்மெண்ட்டை ரிலீஸ் ஆன அன்றைக்கே நான் படித்து பார்த்துட்டேன் சார். அவர் பண்ணது தப்பு. அவர் அதை மறுக்கலை, சரிங்களா? இப்போ கொஸ்டின் உங்ககிட்ட நான் எந்த ரீசனால கான்ட்ரடிக்ஷன் ஆரம்பித்தேன் அப்படின்னா, கணேசன்ன்றவர் அவர் நிறைய விழிப்புணர்வு தகவல் பகிர்ந்துட்டு வராங்க, சரிங்களா? அதாவது பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சாதகமாகவோ இல்லைனா விழிப்புணர்வு, சாதாரணமாக ஒரு சாமானிய ஒரு குடிமகன் இருக்கான் அப்படின்னா நீங்கள் எப்படி வீடியோ பதிவு எப்படி யூடியூப்பில் போடுறீங்களோ அவரும் அது போல் விழிப்புணர்வு தகவலை பகிர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு நபர் அவர், சரிங்களா? அதனால் நீங்கள் ராஜா மேலே தப்பு இருந்தாலும் நீங்கள் ராஜா மேலே நீங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். கணேசன் அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் மேலே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். ஒருவேளை நானே உங்ககிட்ட ஏதாவது தவறுதலாக ஏதாவது நடந்திருந்தாலும் என் மேலே நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள். என்னுடைய அட்ரஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய பேர் பாஸ்கர், பூவிருந்தவள்ளி மாவட்டம், பூவிருந்தவள்ளி வட்டம், திருமழிசை மாவட்டம், சரிங்களா? ஃபோன் நம்பர் 8124099197, சரிங்களா? வேறு என்ன அட்ரஸ் வேணும்? நம்பர் 20 மந்தவெளி தெரு, திருமழிசை, சரிங்களா? இதுதான் என்னுடைய அட்ரஸ். நான் நீதித்துறையோ இல்லை நீதி பரிபாலனத்தையோ நான் சிதைக்கணும், கொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு அது போல் எண்ணம் கிடையாது, சரிங்களா? நீங்கள் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பாதிக்கப்பட்ட இப்போ அந்த தாமரை கண்ணன் சொல்லிட்டு நீங்கள் 1008 வாட்டி சொல்கிறீங்க. ஏன் அந்த தாமரை கண்ணனை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது கணேசன் அவர் பேரில்? இல்லைனா நீங்கள் கணேசன் பேரில் கம்ப்ளைண்ட் முன்னாடியே கொடுக்க வேண்டியதானே? நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. வியாபார நோக்கத்தோடு நீங்கள் உங்களுடைய சிந்தனை இருந்துகிட்ருக்கு, சரிங்களா? மற்றபடி வேறு எனக்கு எதுவும் கான்ட்ரடிக்ஷன் இல்லை சார். இது மேலும் எடுத்துகிட்டு போக வேணாம். எனக்கு தவறு செஞ்சிருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ரொசீடிங்ஸ் பண்ணலாம் சட்டப்படி. அது எல்லாருக்குமே உரிமை இருக்குது. எனக்கும் இந்திய குடிமகனா உரிமை இருக்குது. நீங்கள் தவறு பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பேரில் பார் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கோ இல்லை உங்கள் பேரில் வழக்கு தொடுறதுக்கும் எனக்கும் உரிமை இருக்குது. எல்லாருக்குமே எல்லா விதமான உரிமையும் இருந்துகிட்ருக்கு. அதனால் சட்டம் பொதுவானது சார் எல்லாருக்குமே. அட்வொகேட் 5 வருஷம் படிச்சிருந்தால் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. உங்களுக்கு அட்வொகேட் படிக்கிறவங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் தான் அந்த ப்ரொஃபஷன் ஓரியன்டாக இதுவே பண்ணுறது. சட்ட புத்தகத்தை சொல்லிக் கொடுக்குறது. மற்றபடி இன்டெப்த்தாக ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க எல்லா அட்வொகேட்டுங்களும். கோர்ட்டில் ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அந்த அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்கிறத தவிர மற்றபடி எடுத்தவொடனே எல்லாருமே இது பண்ணுறதில்ல. படித்து முடிச்சு வந்தவொடனே ஒரு சீனியர் அட்வொகேட்டை அப்பியர் ஆகி கோர்ட்டில் அப்பியர் ஆகிட்டு ஆர்குமெண்ட் பண்ணுற அளவுக்கோ செய்கிற அளவுக்கோ அது போல் கிடையாது. எல்லாரும் அந்த தொழிலில் அவங்க படிக்கக்கூடிய படிப்பு ப்ராடாக இருக்கும். ஆனால் செய்யக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் இருக்கும் அந்த படிப்புலேருந்து எடுத்து பண்ணக்கூடிய வேலைகள்ன்றது. நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு அந்த தரைக்குறையாக அந்த யோசனை பண்ண நிறுத்துங்க. முதல்ல சட்டத்திட்டத்தை எல்லாரும் 5 வருஷம் படிச்சிருந்தால் தான் பண்ணணும் செய்யணுன்றது கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கூடிய ரைட்ஸு. சுய வழக்காளியாக பார்ட்டின் பர்சனாக வரணும்னு சொல்லிட்டு, அதுவும் பார்ட்டின் பர்சன் தனிப்பட்ட முறையில் எடுத்தவொன்னே வர்றது கிடையாது. ஒரு அட்வொகேட்டை தான் போயிட்டு பார்க்குறோம்.
அவங்க சரியான வழிகாட்டுதலோ சரியான இதுவோ கொடுக்கறது கிடையாது. அதனால தான் வந்துட்டு பார்ட் பர்சனாக வந்துட்டு கோர்ட்டில் போயிட்டு அப்பியர் ஆகிறோம். அதை மட்டும் வந்துட்டு கொஞ்சம் கன்சிடரேஷன் பண்ணுங்க. மற்றபடி அவர் கணேசன் தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை ராஜா தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லைனா தாமரைக்கண்ணன் எதுவும் இருந்தாலோ நீங்களே உங்களோட யூடியூப் சேனலில் ஏதோ ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, இவங்களாம் வந்துட்டு சிறந்த சட்ட போராளிகள்ன்றாவில். இப்போ நீங்களே உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுறீங்க. இதில் வந்துட்டு தெரியல சார் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்துட்டு வியாபார சிந்தனை நோக்கத்தோடு வந்து நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எவிடன்ஸு உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு மற்றவங்களுக்கு சேகரிக்கிறீங்களோ அதே போல் மற்றவங்களும் வந்துட்டு உங்களுடைய இதுவே வந்துட்டு சேகரித்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்க. இதில் வந்துட்டு வேறு எதுவுமே இல்லை. நன்றி. தம்பி வந்து பயத்தில் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியுது. அதாவது எந்த இடத்துல பார்ட்டின் பர்சனை நான் அப்பியர் ஆகக்கூடாதுன்னு சொன்னேன்? அப்படி சொன்னால் சட்டத்தை வந்து நான் சரியாக படிக்கலைன்னு அர்த்தம். நான் அந்த மாதிரி எந்த இடத்துலையும் சொல்லலை. நீங்கள் அந்த கான்செப்டுக்கே போக மாட்டீங்க. ராஜா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே திருப்பி நீங்கள் கிளிப்புள்ள சொல்கிற மாதிரி பதிவு போடுறீங்க தம்பி. நீங்கள் பேசுகிற ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வந்து இஸ் அன் எவிடன்ஸு. அதே போல் நீங்கள் இப்பயே வந்து பியு வெங்கடேசன் செஞ்சது தப்பு, ராஜா தப்பு செஞ்சால் கேஸு தாராளமாக ஒரு பேரில் போடலாம், அப்புறம் அருப்புக்கோட்டை கணேசன் பேரில் போடலான்னு சொல்லிட்டீங்க. அதனால் உங்கள் பேரில் நான் போய் கேஸு கொடுத்தாலும் அது நிற்காது. ஏன் நிற்காதுன்னா நீங்கள் தான் ஒத்துக்கிறீங்களே. இல்லை சார் அவங்க செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிறீங்க. தப்பாக இருந்ததுன்னா நடவடிக்கை எடுங்கன்றீங்க. அதனால் அது உங்களது மேட்ரு இல்லை. பிரச்சனை இங்கே என்னன்னா, அருப்புக்கோட்டை கணேசன் யார்? அவர் யார் எனக்கு மெசேஜ் அனுப்புறது? அவர் தேவையில்லாத அவரை பற்றி நான் பேசவே இல்லை. அவராக வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. எதுக்கு அனுப்புகிறாரு? அதுவும் நீதித்துறையை எச்சரிக்கை பண்ணி அவ்வளோ பெரிய மெசேஜ் அனுப்புகிறார். தம்பி உனக்கு வேணால் நான் அந்த மெசேஜ் அனுப்பட்டுமா, ஃபார்வேர்டு பண்ணட்டுமா? ஏற்கனவே உனக்கு அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எதுக்கு அதை எனக்கு அனுப்புகிறாரு? தேவையில்லாத வேலை தானே இது. அப்போ அவருக்கு ஆப்போசிட்டாக நான் வேலை செஞ்சு தான் ஆகணும். இன்னொன்று, நீ யாருப்பா தம்பி எதுக்கு அருப்புக்கோட்டை கணேசனுக்கும் இவருக்கும் பரிந்துரை பண்ணி என்கிட்ட பேசுறீங்க? உன்னை நான் எதுவுமே சொல்லல தம்பியை. உன்னை ஏதாவது நான் பதிவு உன்னை பற்றி தப்பாக போட்டிருந்தேன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் தம்பி என்ன செய்யணும்? ஏன் சார் என்னை பற்றி தப்பாக போட்டிங்கன்னு கேட்கணும். அருப்புக்கோட்டை கணேசனை போட்டால் உங்களுக்கு என்ன வருது? அருப்புக்கோட்டை கணேசனை என் லைனுக்கு வர சொல்லுங்க. அருப்புக்கோட்டை கணேசனை என்கிட்ட பேச சொல்லுங்க. நான் அவரை எப்படி கேட்குறேன்னு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். சட்ட தம்பி உங்களை மாதிரி படித்தவங்க டைப் வச்சு கொடுக்குறது அப்படியே ஃபார்வேர்டு பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்க. அவர் விழிப்புணர்வு பண்ணுறாரு. என்ன விழிப்புணர்வு பண்ணுறாரு சொல்லுங்க? என்ன விழிப்புணர்வு பண்றாரு? என்ன சட்டம் படிச்சாரு? எங்க சட்டம் படிச்சாரு சொல்லுங்க? அதாவது உங்களுக்கு விஷயம் தெரியல. அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களோட மவுத் பீஸ் மாதிரி நீங்க வந்து பதிவு போடுறீங்க. அதனால தயவு செஞ்சு இந்த பதிவு போடுறதை நிறுத்துங்க. போய் உங்களுடைய வேலை, உங்களுடைய பழப்பு, உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ணுங்க. இன்னொன்று இதில் சொன்னீங்க பார்த்தீங்களா, என்ன எவிடன்ஸ் என்ன வேணாலும் கலெக்ட் பண்ணிட்டோம். இத்தனை வருஷமா கலெக்ட் பண்ணி கிழிக்கின்னு கிழிக்கிறாங்களா? அவங்க ஒன்றும் கிழிக்க முடியாது. சட்டத்தை தவிர நான் எந்த டைம்லையும் எந்த காலகட்டத்திலையும் செய்ய மாட்டேன். அதை உங்ககிட்ட விளக்கமாக சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு என்னை பற்றிய விஷயம் எப்படி நான் வந்து சந்திப்பதுன்றது நல்லா தெரிஞ்சால் நான் எத்தனை ஆயிரக்கணக்கான கிளைண்ட்ஸுக்கு நான் வந்து வழக்கு நடத்தியிருப்பேன், எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன். ஒன்றும் இல்லை. முதல்ல நம்ம அருப்புக்கோட்டை கணேசனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டவர், இப்போ லாஸ்ட் பதிவு என்ன போகிறீங்க? அவர் தப்பு செஞ்சால் எவிடன்ஸோட ஆக்ஷன் எடுங்கன்றீங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன். அவர் என்கிட்ட பேசிட்டுங்க, அருப்புக்கோட்டை கணேசன் பேசிட்டோம். இல்லை எனக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டோம், எப்பா ரமேஷ் மணிகண்டா நீ ஏன் என்னை பற்றி இப்படி பேசினேன்னு. அப்போ நான் ரிப்ளை அனுப்புவேன்ல, நீ யார் என்னோட நீதித்துறையை பற்றி பேசுறது? ஹூ ஆர் யூ? நீ யார் எனக்கு? நீ யார் மெசேஜ் அனுப்புறதுக்கு? நான் வந்து கோர்ட் ஆஃபீஸரு, அட்வொகேட்னா கோர்ட் ஆஃபீஸரு. எனக்கு நீ எப்படி அனுப்புவேன்னு நான் கேட்பேன்ல, ரிப்ளை அனுப்புவேன்ல, தேவைப்பட்டால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்ல, கொடுக்க எனக்கு ரைட்ஸ் இருக்குது இல்லை? அவ்வளோதான். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் ஃபோன் பண்ணதுனால தான் உங்ககிட்ட நான் இந்த பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணலன்னா எனக்கு ஒன்றும் வேலை இல்லை. இப்போ எங்கள் யூடியூப் சேனலில் எத்தனோ பேர் பார்க்குறாங்க, பார்க்குறவங்களாம் ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி. இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் எனக்கு ஃபோன் வச்சிங்க? அதை சொல்லுங்கள் முதல்ல. நீங்கள் ஃபோன் வச்சனால தான் இந்த விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா தேவையில்லை. அதேமாரி தம்பி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, கணேசன் இல்லை, அப்புறம் ராஜா இல்லை, அவனுக்கு தாத்தனுக்கு தாத்தன், கொம்பனுக்கு கொம்பன் இருந்தாலும் சரி, சட்ட ரீதியாக என்கிட்ட வரவே முடியாது எதுவுமே. ஏன்னா நான் எல்லாத்தையும் சட்ட ரீதியாக செய்கிறாள், சென்னை லா காலேஜில் படித்தாள், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டு,
என்னை பற்றி உங்களுக்கு தெரியல, அதனால தான் என்கிட்ட திருப்பி திருப்பி அவனுங்க சொல்கிற பேச்சு கேட்டுன்னு பதிவு போட்டுனுக்குறீங்க. அதனால் இதெல்லாம் நிறுத்திட்டு வேலையை பாருங்கள். கம்மன் மறுபடியும் மறுபடியும் பதிவு போட்டுன்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? அதே போல் அவங்க பேரில் கேஸ் கொடுக்கறது கண்டிப்பாக கொடுப்போம். எவ்வளோ திமிரு இருந்தால் எனக்கு மெசேஜ் அனுப்புவார். ஒரு கோர்ட் ஆஃபீஸர் நாங்கள், எங்களுக்கு வந்து நீதித்துறை எச்சரிக்கை பண்ணி எங்களுக்கே அனுப்புவார் அவர். அதை தப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நல்ல வேலை தப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்லலை. அதாவது தப்பு தான், மெசேஜ் தவறு இருந்ததுன்னா எவிடன்ஸ் இருந்தால் கொடுங்கன்றீங்க. அந்த எவிடன்ஸே போதும். நீதித்துறை எச்சரிக்கிறார். அவர் என்னத்தை எச்சரிக்கிறார்? எச்சரிக்கிறார் அவர் இருக்குது. அடுத்தது அவருக்கு தான் கண்டெம்ட்டு, அவருக்கும் கண்டெம்ட்டு தான். தம்பி போய் வேலையை பாருங்கள், உங்கள் ஒர்க்கை பாருங்கள். தேவையில்லாமல் இந்த மாதிரி இப்போ பிளகா பசங்க கூட சேர்ந்துன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதீங்க. சட்டத்தை பற்றி என்கிட்டலாம் சொல்லாதீங்க தம்பி. நான் ஆழ்ந்து படித்த ஆள், எம்எல் மாஸ்டர் ஆஃப் லா. என்கிட்டலாம் நீங்களாம் உட்காந்துலாம் சட்டம்லாம் பேச முடியாது. புரியாமல் தான் அவனுங்கெல்லாம் என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டானுங்க. என்னை பற்றி நீங்கள் சரியாக தெரிஞ்சிக்கல. அதனால் இதோட விட்டுட்டு வேலையை பாருங்கள். அவங்க பேரில் கேஸ் போடுவேன், அதில் மாற்றமே கிடையாது. எனக்கு மெசேஜ் அனுப்புகிறானுங்க 2 பேரும், அவனுக்கு பேரில் கண்டிப்பாக நான் வந்து கேஸ் போடுவேன். அதில் மாற்றமே கிடையாது. அவருக்கு கான்ஸ்டியூஷனை நான் சொல்லித்தரேன், அவருக்கு சட்டம் நான் சொல்லித்தரேன். இப்போ பி வெங்கடேசன் போன மாதிரி 2 பேரும் போவாங்க பாருங்க உள்ள. எனக்கு ஏங்க மெசேஜ் அனுப்பணும்? எனக்கு ஏங்க மெசேஜ் அனுப்பணும்? அது என்னத்துக்கு அனுப்பணும் சொல்லுங்கள்? அவங்கள பற்றி என்ன பேசுனாங்க, என்னத்துக்கு அனுப்பணும்? அனுப்புனதுனால நான் போட்டேன், அனுப்பலைன்னா நான் போட்டிருக்க மாட்டேன். எனக்கு கணேசன் எதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சார்? நீதித்துறை எச்சரிக்கிறவன்ட்டு எனக்கு எதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சார்? நீதித்துறை எதிர்த்து போராடுவன்ட்டு எதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சார்? அப்போ அவர் அனுப்பின மெசேஜெல்லாம் நீங்கள் உடன்படுறீங்களா? அவர் உங்களுக்கும் அனுப்பிச்சிருப்பார். ஏன்னா நீங்கள் அவருக்காக இப்போ பேசுகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பார். அந்த மெசேஜ் உங்களுடைய வாட்ஸ்அப்லேயே இருக்கும். ஜாக்கிரதை, முதல்ல டெலீட் பண்ணுங்கள் அந்த மெசேஜை. பார்த்து கவனம்.